பிரித்தானியாவில் வாழும் உங்களது உறவினர்களுக்கோ அல்லது நண்பர்களுக்கோ நீங்கள் பணம் அனுப்புவோர் வரி விதிப்பு முறைகள் குறித்து கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். சாதாரண பணப்பரிமாற்றம் போல தோன்றினாலும் இதில் பல சட்ட சிக்கல்கள் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பணம் முழுமையாக வரி இல்லாதது என்று கூற முடியாது. சில சந்தர்ப்பங்களில் பணம் உங்கள் வங்கிக் கணக்கை விட்டு வெளியேறிய பின்னரும் அதனை உங்களுடைய சொத்தாகவே அந்நாட்டு உள்நாட்டு வருவாய் திணைக்களம் கருதும். ஒரு நபர் ஒவ்வொரு வருடமும் பரம்பரை வரி இல்லாமல் 3000 பவுண்டுகள் வரை வரியின்றி பரிசளிக்கலாம். இந்த தொகையை ஒரு வருடம் பயன்படுத்தாவிட்டால் அடுத்த வருடம் சேர்த்து மொத்தம் 6000 பவுண்டுகள் வரை வழங்க முடியும். ஒருவர் ஒரு வருடத்திற்குள் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் தலா 250 பவுண்டுகள் வரை பரிசளிக்கலாம். ஆனால் ஒரே நபருக்கு இந்த 2 வரி சலுகைகளையும் சேர்த்து பயன்படுத்த முடியாது. திருமண பரிசுகளுக்கு தனி வரி விலக்கு உண்டு. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு 5000 பவுண்டுகளும் பேரப்பிள்ளைகளுக்கு 2500 பவுண்டுகளும் மற்றவர்களுக்கு 1000 பவுண்டுகளும் வரியின்றி வழங்கலாம். இதனை வருடாந்திரம் 3000 பவுண்டுகள் சலுகையுடன் சேர்த்து பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக இந்த அங்கீகரிக்கப்பட்ட பரிசுகள் உங்களது சேமிப்பில் இருந்து கொடுக்கப்படக்கூடாது. மாறாக உங்களது வழக்கமான வருமானத்திலிருந்து மட்டுமே வழங்கப்பட வேண்டும். வாடகை செலுத்துதல், வயதான உறவினருக்கு நிதி உதவி வழங்குதல் போன்ற முறையான காரணங்களுக்கே இது செல்லுபடியாகும். நீங்கள் சாதாரணமாக பணத்தை பரிசாக கொடுக்கும் போது அது குறித்து உடனடியாக வரி திணைக்களத்திற்கு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் பணம் கொடுத்தவர் மரணமடைந்த பிறகு அவரது சொத்துக்கள் கணக்கிடப்படும் போதே இந்த விவரங்கள் ஆராயப்படும். அப்போது வரியில் ஏதேனும் குறைபாடுகள் அல்லது முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் பிரித்தானிய உள்நாட்டு வருவாய் திணைக்களம் அதற்குரிய கடுமையான அபராதங்களை விதிக்கும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.